அதிமுகவுக்குள் மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலை நீடித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் முதல்வர் திரு பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான எம்பி மைத்ரேயன் தற்போது ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார். இது என்ன காரணத்திற்காக அவர் தற்போது அங்கு சென்றிருக்கிறார் என்பதை நமது மூத்த செய்தியாளர் தியாகச்செம்மலிடம் கேட்கலாம். செம்மல், அவர் எதுக்காக போய் சந்திக்க போறார் அப்படிங்கறத பத்தி ஏதாவது தகவல் வெளியாயிருக்கா? வசந்த், இது மிக முக்கியமான ஒரு திருப்பமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் ஆளக்கூடிய அதிமுக அரசு யார் அடுத்த, அதாவது தொடர்ச்சியாக முதலமைச்சர் பன்னீர்செல்வமே தொடர்வாரா அல்லது சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சசிகலா பொறுப்பேற்பாரா என்கிற மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக ஆதரவு பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடியவரும் மாநிலங்களை விருப்பமான மைத்ரேயன் தற்போது ஆளுநரை சந்திப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். ஆளுநரிடம் நேரம் கேட்கப்பட்டு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றாலும் மைத்ரேயனுடைய இந்த ராஜ்பவன் வருகை என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஆளுநரிடம் அனுமதி பெறாமல் ஆளுநர் மாளிகைக்கான வருகைகளாம் செலுத்த முடியாது என்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மைத்ரேயன் சென்றிருக்கிறார். ஆனால் அவர் ஆளுநரை நேரடியாக சந்திப்பாரா அல்லது பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஏதேனும் கோரிக்கை மனுக்கள் உள்ளிட்ட விஷயங்களை அவர் வழங்குவாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. கடந்த முறை ஆளுநர் சென்னை ஆளுநருடனான முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் சந்திப்பின் போது 6 முக்கியமான விஷயங்கள் குறித்து ஒரு கோரிக்கை மனு ஆளுநரிடம் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் தரப்பில் வழங்கப்பட்டதாக செய்தி வெளியாக இருந்தது. அது குறித்த விவரங்களை எதுவும் கேட்டறிவாரா அல்லது தற்போது பன்னீர்செல்வத்திற்கான ஆதரவு தளம் என்பது விரிவடைந்து இதுவரை 10 நாடாளுமன்ற அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த விவரங்களை வழங்குவாரா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மைத்ரேயன் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். அங்கு நம்ம செய்தியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தான் மைத்ரேயன் எதற்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார், அவர் என்ன மாதிரியான விவரங்களை ஆளுநரிடம் கேட்பார், அதற்கு முன்பாக ஆளுநரை அவர் சந்திப்பாரா அல்லது ஆளுநரினுடைய தனிச்செயலர் உள்ளிட்டவர்களிடம் மனு எதுவும் அளிப்பாரா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் தெரிய வரும். வசந்த், செம்மல், ஏற்கனவே திருமதி சசிகலா தரப்பில் இருந்து ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் இருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்திருந்தது. தற்போது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இந்த சமயத்தில் இவர்களும் ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இரு தரப்பையும் பொறுத்தவரை ஆளுநரின் நடவடிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஆளுநரின் நடவடிக்கை மட்டுமே தமிழகத்தில் நிலவக்கூடிய ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்பதுதான் சட்ட வல்லுநர்களின் கருத்து. இன்றைக்கு கூட பல சட்ட வல்லுநர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அவர்களுடைய இறுதி இலக்கு என்பது ஆளுநர் நடவடிக்கையின் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு கூட நமக்கு தகவல் அளித்திருந்த மேற்குவங்கத்தின் முன்னாள் ஆளுநர் கோபாலகிருஷ்ண காந்தி, ஆளுநருக்கு என்று வரையறுக்கப்பட்ட விதிகள் கிடையாது, ஆளுநருடைய ஓன் டிஸ்கிரிஷனரி பவர் என சொல்லப்படக்கூடிய தனியப்பட்ட அதிகாரத்தில் அவர் சில முடிவுகளை எடுக்கலாம், ஆனால் விரைந்து எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்நாளைக்குள் முடிவெடுக்காவிட்டால் ஆளுநர் மீது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 32 படி வழக்கு கூட தொடர முடியும் என்று பாரதிய ஜனதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியசாமி ஒரு கருத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆளுநர் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் இரு தரப்பும் ஆளுநரை சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றன. இதில் நாம் ஒரு விஷயத்தை மிக குறிப்பாக பார்க்க வேண்டும். சசிகலா அவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டன, ஆளுநரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் கேட்கப்பட்டதா, நேரம் கொடுக்கப்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் எதுவும் முழுமையாக வெளிவராத சூழ்நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பில் இருந்து மிக முக்கியமான ஒரு நபர், அவரும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பம். இதன் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது, எதற்காக இன்றைய மைத்ரேயன் வருகை ஆளுநர் மாளிகையில் இருந்தது என்பது குறித்த கேள்வியோடு தான் எஞ்சி நிற்கிறது. அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் பட்சத்தில் தான் ஒரு தெளிவான பதிலை நம்மால் பெற முடியும். மைத்ரேயன் அவர்களுக்கு ஒருவேளை நேரம் கொடுக்கப்பட்டு ஆளுநர் அவரை சந்தித்திருந்தால் எதிர்முகாமல் இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தரப்பிலும் இது போன்ற ஒரு கோரிக்கை என்பது நிச்சயம் எழுப்பப்படும். ஏனெனில் அவர்கள் ஆளுநர் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா ஓரளவுதான் பொறுமை காக்க முடியும், இல்லை என்றால் எங்கள் போராட்டம் வேறு விதமாக இருக்கும் என்று நேற்றைக்கும் இன்றைக்கும் 2 முறை செய்தியாளரிடம் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் காலம் தாழ்த்துவதற்கு பின்பு ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்றும் ஒரு பகிரங்கமாக சற்று முன்பாக குற்றம் சாட்டிவிட்டு தற்போது கூவாத்தூரில் தனது சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மைத்ரேயனுடைய ஆளுநர் மாளிகை வருகை என்பது ஆளுநர் சந்திப்போடு முடிவடைய இருக்கிறதா அல்லது துறை செயலாளர்கள் யாரேனும் சந்தித்து கோரிக்கை மனுக்களை எதுவும் வழங்க இருக்கிறாரா? எனவே மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முறையில் அவரால் எளிதாக ஆளுநரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி ஒரு நிலையில் தான் நாம் இதை
மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. பொதுவாக ஆளுநரை பொறுத்தவரை ஆளுநர் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் மைத்ரேயன் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஒரே கட்சியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயங்கியவர்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கின்ற நிலையில் இந்த சந்திப்பு பல்வேறு ஐயங்களையும் பல்வேறு ஆச்சரியக்குறிகளையும் தற்போது எழுப்பி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. வசந்த், செம்மல், தொடர்ந்து குழப்பமான ஒரு நிலை நீடித்து வந்திருக்கிறது. இதற்கு முன்பு வரை ஆளுநரின் நடவடிக்கை மீதான திரு பன்னீர்செல்வம் தரப்பினரின் பார்வை எவ்வாறு இருந்தது செம்மல்? பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்தவரை ஆளுநரின் நடவடிக்கை என்பது இதுவரை அவர்கள் ஆளுநர் நடவடிக்கை விமர்சித்து எந்த விதமான அறிக்கைகளோ அல்லது பேட்டிகளோ அவர்கள் வழங்கவில்லை. ஆளுநர் தக்க முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் சசிகலா தரப்பினரை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காமல் இருப்பதற்கான தாமதம் குறித்தான் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வருகின்றன. இந்த தாமதம் தான் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பிலான ஆதரவு தளத்தை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். இப்படி ஒரு நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்தவரை ஆளுநர் மீதான விமர்சனங்கள் என்பது எந்த வகையிலும் இதுவரை ஒரு அதிகாரப்பூர்வமான விமர்சனமாக இல்லை. ஆனால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் இந்த ஸ்திரமற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுப்பப்படுகிறது. ஆனால் விமர்சனம் என்கிற அடிவில் அது இல்லை என்றுதான் நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. செம்மல், திருமதி சசிகலா தரப்பில் இருந்து ஒரு வெளிப்படையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்தாகிவிட்டது. அதாவது இதுவரை பொறுத்திருக்கிறோம், இதற்கு பிறகாக போராட்டம் வேறு ஒரு விதத்தில் அமையும் என்று பகிரங்கமாகவே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஒரு சமயத்தை, அவர்களுடைய எதிர்ப்பு நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திரு பன்னீர்செல்வம் தரப்பு முயலும் என்கிற ஒரு சாயம் ஏதேனும் பூசப்படுகிறதா? இது மிக முக்கியமான அரசியல் கேள்வி. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சற்று ஹைப்போதெட்டிக்கலாக, அதாவது கற்பனை ரீதியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மிக தெளிவாக இருக்கிறது. 127 சற்று முன்பு கூட பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் 127 எம்எல்ஏக்களின் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் நிச்சயம் ஆட்சி அமைப்போம், விரைவில் ஆளுநர் எங்களை அழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்திருந்தார். ஆளுநரின் நடவடிக்கை தாமதமாகும் போது அது சசிகலா தரப்பிற்கு பாதகமான ஒரு அம்சமாக மாறும் என்பதுதான் பொதுவான புரிதலாகவும் பொதுவான உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. வசந்த்.